Good morning student. நம்ம 12th Maths chapter 2 complex number பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கறோம் அப்படினா example 2.23 பார்க்கலாம். Represent a complex number. First question பாருங்க. -1 minus I. Second one 1 plus I root 3. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணோம்? போலார் ஃபார்ம்ல எழுதணும். போலார் வடிவில நம்ம மாத்தணும். ஓகேவா? இப்போ போலார் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இத நம்ம எப்படி போலார் ஃபார்ம்ல எழுதுவோம்? z = x + iy = r * cos theta + I * sin theta. இதுதான் நமக்கு போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம இதுல என்ன கண்டுபிடிப்போம்? r ஐயும் தீட்டாவையும் கண்டுபிடிச்சு இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னால எக்ஸாம்பிள் போட்டோம்ல அதே மாதிரி தான். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन பாருங்க. -1 minus I அப்படினு இருக்கா. அப்ப x அப்படிங்கிறது ரியல் பார்ட்டா. ரியல் அப்படிங்கிறது -1, y அப்படினா இமேஜினரி. இமேஜினரி என்னது? -1. இப்ப x உம் -1 தான், y உம் -1 தான். ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிப்போமா? r = x square plus y square. Real part square plus imaginary part square. அப்ப -1 ஸ்கொயர் பண்ணா +1 plus மறுபடியும் -1 ஸ்கொயர் பண்ணோமா +1. அப்ப r = √2. r கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணோம்? தீட்டா கண்டுபிடிக்கணுமா? தீட்டா முதல்ல என்ன பண்ணுவோம்? ஆல்பா மாதிரி கண்டுபிடிப்போம். அப்ப tan inverse of y by x. அப்ப tan inverse of imaginary -1 தான், ரியலும் -1 தான். மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்ப tan inverse 1 alpha. அப்ப alpha = pi by 4, 45 டிகிரியா. tan inverse 1, tan இப்போ 1 ஆகும், 45 டிகிரில தான் 1 ஆகும். சரி, இப்ப ரெண்டுமே மைனஸா இருக்கு. அப்ப எந்த குவாட்ரண்ட்ல வரும்? தேர்ட் குவாட்ரண்ட்ல வருமா? கரெக்ட்டா? ஏனா ரியலும் இமேஜினரி மைனஸ்னா இது எப்படி எழுதணும்? தீட்டா = ஆல்பா மைனஸ் பை அப்படின்னு எழுதணும். அப்ப இந்த இடத்துல தீட்டா = ஆல்பா மைனஸ் பை அப்படிங்கும்போது என்ன ஆகும்? பை by 4 மைனஸ் பை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? -4ல இருந்து பை போயிடுச்சுன்னா -4 பைல இருந்து பை போயிடுச்சுன்னா தீட்டா = -3 பை by 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ போலார் ஃபார்ம்ல எழுதணும். ஓகேவா? இங்க எழுதலாம் பாருங்க. r cos theta plus I sin theta. ஓகேவா? இதான போலார் ஃபார்ம். எதுக்கு? -1 minus I அப்படிங்கும்போது r ஓட வேல்யூ நமக்கு தெரியும். r வந்து என்னது? √2. கரெக்ட்டா? அப்ப √2 பிராக்கெட்ல cos θ ஓட வேல்யூ என்னது? -3 பை by 4. இங்க எழுதிக்கலாமா? -3 பை by 4 plus I sin -3 பை by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா பாருங்க. ஓகேவா? இப்போ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. √2 cos -3 பை by 4 plus இந்த ஆங்கிளோட என்ன பண்ணோம்? 2k பையை நாம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? plus I sin -3 பை by 4 plus 2k பை. ஓகேவா? k belongs to z. கரெக்ட்டா? ஓகேவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? போலார் ஃபார்ம்னா r கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து என்ன பண்ணிட்டோம்? தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் கொண்டு வந்து என்ன பண்றோம்? போலார் ஃபார்ம்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். r ஓட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணோம்? 2k பையை நாம ஆட் பண்ணோம். இந்த 2k பை அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஆர்குமெண்டா இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் போடலாம்.
செகண்ட் சம் செகண்ட் ஒன்று என்ன பண்ணுறோம் 1 plus I root 3 equal to polar form r into cos theta plus I into sin theta கரெக்டா இப்போ r equal to root of real part 1 1 ஸ்கொயர் பண்ணா 1 plus imaginary part root 3 ஸ்கொயர் பண்ணா 3 அப்ப r equal to root 4 r equal to நமக்கு என்ன வரும் 2 அப்படிங்கிறது கிடைக்கும் கரெக்ட்டா இப்போ r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிக்கணுமா ஆல்பா equal to tan inverse of y by x அப்ப tan inverse of y அப்படினா imaginary root 3 divided by real part அப்படிங்கிறது 1 அப்ப நமக்கு என்ன வரும் alpha equal to tan inverse of root 3 அப்படினா 60 degree tan 60 அப்படினா எப்படி எழுதுவோம் pi by 3 அப்படி எழுதுவோமா அப்ப alpha equal to pi by 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இப்போ ரெண்டுமே பிளஸ் ஆகுறதுனால இது எத்தனாவது குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும் ஓகேவா அப்ப இது என்ன குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரதுனால ஆல்பா தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்னவா எழுதிக்கலாம் ஆல்பாவா எழுதிக்கலாம் அப்ப தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்னதான் வரும் பை பை 3a தான் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் அடுத்து போலார் ஃபார்ம் எழுதணுமா 1 plus I root 3 அப்படினா எப்படி எழுதுவோம் r ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2 பிராக்கெட்ல cos ஆங்கிள் என்னது pi by 3 plus I into sin pi by 3 கரெக்ட்டா இப்போ இதோட நம்ம என்ன பண்ணோம் 2k pi ஆட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அப்ப 2 into cos pi by 3 plus 2k pi plus I into sin pi by 3 plus 2k pi ஓகேவா போன சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் r தீட்டா கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அத ரெண்டையும் கொண்டு வந்து போலார் ஃபார்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஒரு 2k pi ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு இதான் வந்து என்னது போலார் ஃபார்ம் ரொம்ப ஈஸி r ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணா r வரும் ரியல் பார்ட் சாரி இமேஜினரி டிவைடட் பை ரியல் அப்படினா tan தீட்டா கிடைச்சிரும் ரெண்டையும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் போலார் ஃபார்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சிச்சு ஓகேவா இது வந்து எக்ஸாம்பிள் 2.23 நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் 2.24 பாருங்க क्वेश्चन என்ன கொடுத்தாங்க அப்படினா z equal to -2 divided by 1 plus I root 3 क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படினா பிரின்சிபல் ஆர்குமென்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சப்போ பிரின்சிபல் ஆர்குமென்ட் என்ன சொன்னோம் தீட்டா என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் ஆர்குமென்ட் ஓகேவா சரி இப்போ பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்கும் டினாமினேட்டர்லயும் இருக்கு இது நம்ம ரெண்டு விதமா போடலாம் எப்படின்னா நம்ம ஆர்குமென்ட் ஆஃப் z1 z2 அப்படினா என்ன சாரி z1 divided by z2 அப்படினா என்ன பண்ணுவோம் ஆர்குமென்ட் ஆஃப் z1 minus ஆர்குமென்ட் ஆஃப் z2 எடுத்து இதுக்கு tan இன்வெர்ஸ் இதுக்கு tan இன்வெர்ஸும் போடலாம் போட்டீங்கனால நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்ல அப்படினா இன்னொரு மெத்தட் என்ன அப்படினா கான்ஜுகேட் எடுத்து நம்ம போடலாம் ரெண்டு மெத்தட்ல எதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா அதனால நான் கான்ஜுகேட் எடுத்து போடுறேன் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க -2 divided by 1 plus I root 3 இருக்கா இதுக்கு நாம கான்ஜுகேட் எடுத்தோம்னா நம்ம எப்படி எடுப்போம் இங்க எழுதுற மாதிரி -2 divided by 1 plus I root 3 into 1 minus I root 3 divided by 1 minus I root 3 கரெக்ட்டா மேல இருக்கறத அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம் கீழ இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா a plus ib a minus ib னா என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் நல்ல நம்பர் இருக்கா a plus ib a minus ib அப்படினா என்ன எழுதுவோம் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் எழுதுவோமா
மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ண வேணாம், ஏன்னா டிவைட் ஆகும், அப்படியே வச்சுக்கலாம். அப்போ -2 இன்ட்டு 1 மைனஸ் ஐ ரூட் 3 ஹோல் டிவைடட் பை ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணுமா. அப்போ 1 பிளஸ் 3 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ இது எப்படி எழுதலாம், -2 1 minus I root 3 divided by 4. இந்த 2 இதில் கேன்சல் பண்ணிடலாமா, 2 அப்படின்னு வருமா, மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ -1 plus I root 3, இந்த 2 தனித்தனியாக இருக்கிறப்பாங்க, divided by 2 divided by 2 அப்படின்னு எழுதிட்டேன். அப்போ -1/2 plus I root 3 by 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நாம ஆர்குமெண்ட் ஆஃப் z பண்ணுமா, இங்க எழுதுற பாருங்க, argument of z இந்த வேல்யூ பதிலா இந்த வேல்யூ எழுதிக்கலாம். அப்ப -1/2 plus I root 3/2. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம், ஆல்பா கண்டுபிடிப்போமா. tan inverse of imaginary part, இதான imaginary, இதான y, இது y, இது x, கரெக்ட்டா. அப்ப plus root 3/2 divided by -1/2. இந்த 2 கேன்சல் ஆயிருமா. எப்படி எழுதுவோம், tan inverse of -√3. மாடுலஸ்ல இருந்தா எப்படி எழுதுவோம், மைனஸா இருந்தாலும் பிளஸ் எழுதிக்குமா. அப்ப tan inverse of √3. √3 னா எவ்வளவு, 60 டிகிரி. 60 டிகிரினா எப்படி எழுதுவோம், π/6 அப்படின்னு எழுதுவோமா. சரி, 60 டிகிரினா π/3 அப்படின்னு எழுதுவோம். அப்போ ஆல்பா ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், π/3 அப்படிங்கிறது கிடைச்சு. ஓகேவா. இப்பதான் தீட்டாக்கு போறோம். தீட்டா அப்படிங்கிறது இது எத்தனாவது குவாட்ரண்ட், இங்க தான் பார்க்கணும். எக்ஸ்ங்கிறது மைனஸ், ஒய்ங்கிறது பிளஸ். அப்ப இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல வரும், செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும், கரெக்டா. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா என்ன வரணும், π மைனஸ் ஆல்பா, கரெக்டா. செகண்ட் குவாட்ரண்ட்னா π மைனஸ் ஆல்பா. அப்ப இங்க என்ன வரணும், π மைனஸ் π/3. அப்ப எல்சிஎம் எடுத்தோமா, தீட்டா ஈக்குவல் டு 2π/3. இதுதான் வந்து என்னது, ஆர்குமெண்ட் பிரின்சிபல். ஓகேவா. நான் என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கிறத முதல்ல காஞ்சுகேட் எடுத்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொண்டு வந்துச்சு. ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்துச்சுனாவே நம்ம tan இன்வெர்ஸ் போறது ரொம்ப ஈஸி. y/x அப்படிங்கிற ஃபார்மேட்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோமா நமக்கு ஆல்பா அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஆல்பாவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்க்கணும். நமக்கு இங்க கொஸ்டின்ல வந்து செகண்ட் குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் குவாட்ரண்ட் என்ன வரணும், தீட்டா ஈக்குவல் டு π மைனஸ் ஆல்பான்னு எடுத்துக்கணும். அப்போ π மைனஸ் ஆல்பாங்கிறது π/3. எல்சிஎம் எடுத்து போட்டா 2π/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா. இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது போகிறதுக்கு முன்னால நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டியை பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நான் எழுதி போடுறேன், அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வர சம்மெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க போலார் ஃபார்ம், அதாவது θ1 + i இன்ட்டு sin θ1, இது ஒரு ஓகேவா. இன்னொன்று வச்சுக்கலாம், cos θ2 + i இன்ட்டு sin θ2. நான் வந்து அப்படியே ஒரு சம மாதிரி சொல்லித்தரேன், ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டியே படித்தா கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம சம மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு போலார் ஃபார்ம் மல்டிப்ளேல இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆங்கிளை ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ ரியல் பார்ட் ஆங்கிளையும் ஆட் பண்ணும். இப்போ எப்படி எழுதணும், cos θ1 + θ2 + i இன்ட்டு sin θ1 + θ2 அப்படின்னு எழுதணும். ஓகேவா. மல்டிப்ளேல ரெண்டு போலார் ஃபார்ம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ரியல் பார்ட்டோடைய ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்,
இமேஜினரியோடைய ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். செகண்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது போலார் ஃபார்ம்ல டிவைட்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ cos theta 1 divided by cos theta 2 plus I into sin theta 2 இப்படின்னு டிவைட்ல இருந்துச்சுன்னா, அதே நம்ம ரியல் பார்ட்ல இருக்கிற ரெண்டு ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்றோம். அப்ப இது எப்படி எழுதணும், cos theta 1 minus theta 2 plus I into sin theta 1 minus theta 2. அதாவது நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் பண்ணணும். இது எப்படி வந்தாலும் சரி மாற்றி நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ டிவைடில் வந்தால் மைனஸ் பண்ணுறோம், போலார் ஃபார்ம் ரெண்டு மல்டிப்ளைல வந்தால் ஆட் பண்ணுறோம். இது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதுக்கு மேலே வர சம் எல்லாத்தையும் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் யூலர் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். யூலர் ஃபார்ம்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ cos theta plus I into sin theta அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஷார்ட்கட்டா e பவர் I theta அப்படின்னு எழுதலாம். இதை தான் நம்ம யூலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது cos theta plus I sin theta ஷார்ட்கட்டா எப்படி எழுதலாம், e பவர் I theta. அப்ப சம் போறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இதை பாருங்களேன், இதே சம் நான் இங்க போட்டு காமிக்கிறேன். இது எப்படி எழுதலாம், e பவர் I theta 1 e பவர் I theta 2 அவ்வளவுதான். ரோ பெருசு எழுதுறதுக்கு பதிலா e பவர் I theta 1 e பவர் I theta 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவே போலார் ஃபார்மா இருந்துச்சுன்னா r cos theta plus I into sin theta இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம், r e பவர் I theta ன்னு எழுதலாம். இந்த நம்பர் வந்துச்சுன்னா இங்க அப்படியே எழுதணும். ஓகேவா? இது வந்து யூலர் ஃபார்ம், இது வந்து யூலர் போலார் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது டி மார்கன் லா அப்படின்னு சொல்றாங்க. cos theta plus I into sin theta whole power n அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, cos n theta plus I into sin n theta அப்படின்னு எழுதலாம். இது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல தான் வரும். ஆனா இந்த எக்ஸசைஸ்ல ஒரு சில சம்க்கு யூஸ் பண்ணுமா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் இங்கேயே எழுதுறேன். அப்ப cos theta plus I into sin theta whole power n அப்படின்னா இந்த n கொண்டு வந்து எங்க பண்ணோம், ஆங்கிள்ல மல்டிப்ளை பண்றோம். சரி, சப்போஸ் இது நெகட்டிவ்ல வருதுன்னு வெச்சுக்கோ, cos theta plus I into sin theta whole power minus n அப்படின்னா இது எப்படி எழுதணும், cos n theta தான் எழுதணும். இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் அப்ளை பண்ணோம். அதை மறந்துடக்கூடாது. ஆங்கிள்ல மைனஸ் போடக்கூடாது. இங்க பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ் பண்ணோம். ஆங்கிள் எப்பயும் போல n மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏதாவது நம்பர் இருந்தா அந்த நம்பரை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். cos theta plus I into sin theta whole power என்னன்னா cos n theta plus I into sin n theta. cos theta plus I into sin theta whole power minus n அப்படின்னா cos n theta minus I into sin n theta அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு மேல வர சம் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா?